சின்னத்தை பார்த்து தான் வாக்களிக்கிறாங்க. வேட்பாளரை பார்த்து வாக்களிக்கிறது கிடையாது. இல்லைன்னா நமக்கு நல்ல வேட்பாளர் கிடைச்சிருப்பாங்க. நினைச்சு பாருங்க, நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலில் 39 பேர் போயிருக்கிறாங்க. அவங்கள பத்தி யாருக்காவது ஏதாவது தெரியுமா? படிச்சவங்களா, பண்புள்ளவங்களா, நேர்மையானவங்களா, நாணயமானவங்களா, ஏதாவது பேசுவாங்களா? நாடாளுமன்றத்தில் போய் பேசுவாங்களா? இதுதான் தமிழ்நாட்டினுடைய தலையெழுத்து. மாறி போச்சு, எல்லாமே மாறி போச்சு. பார்த்தாலும் லஞ்சம், ஊழல், கொள்ள கொள்ள கொள்ளன்னு மாறிட்டு வருது. ஒரு மாற்றத்தை வேற யாரும் எதிர்பார்க்க முடியாது. அதனால நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். இன்னைக்கு நம்முடைய காமராசர், நம்முடைய கர்ம வீரர், நம்மில் ஒருவர். நினைச்சு பாருங்க, ஒரு தமிழன், பச்சை தமிழன் காமராசர் நம்முடன் வாழ்ந்தவர். நமக்கு எல்லாம் எவ்வளவு பெருமை. இந்த பெயரை வருகின்ற காலமெல்லாம் நாம் எடுத்து சொல்ல வேண்டும். அப்போதுதான் இளைஞர்களுக்கு புரியும், ஓ இப்படி எல்லாம் இருந்திருக்காங்களா. ஏன்னா இன்னைக்கு இளைஞர்கள் என்றா ஒன்னு போன்ல பார்த்து இன்னைக்கு கிரிக்கெட்டா, இன்னைக்கு என்ன சினிமா, அந்த சினிமா 1000 கோடி போயிடுச்சு, இந்த சினிமா ஓடவே இல்லை, இதுதான் பேசிட்டு இருக்கிறாங்க. தவிர இதை பத்தி என்ன செய்யணும்? நல்ல ஒரு தலைவர்களை தேர்வு செய்யுங்கள். தமிழக மக்களே, நல்ல தலைவர்கள் தேர்வு செய்தால்தான் உங்களுக்கு நல்ல ஆட்சி கிடைக்கும். இதை இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் இன்னும் நான் நேரம் எடுத்துக்கல, நாமளே அவரோட பேசணும். அது இல்லாமல் நீங்க எல்லாம் பத்திரமா எல்லாம் ஊருக்கு போகணும். அவங்களுடைய நண்பர் வாசன் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு, எல்லாம் பத்திரமா எல்லாம் ஊருக்கு போகணும். அந்த நேரத்தில் நாம் எல்லோரும் நல்ல முடிவெடுக்க வேண்டும். இங்கே மட்டும் இல்லை, தமிழக மக்கள் ஒரு முடிவெடுங்கள். உண்மையான காமராசர் ஆட்சியை கொண்டு வருவது நாங்கள் தான், எங்களால் மட்டும்தான் முடியும், வேற யாரால முடியாது. இன்னைக்கு காங்கிரஸ் காமராஜ் ஆட்சி பத்தி பேசினா யாரும் நம்புற மாதிரி இல்லை. ஏன்னா எந்த கூட்டணியில் இருக்கிறாங்கன்னு தெரியும். அதனால எனக்கு அது இல்லாம அந்த EVK சொன்னார் பாரு, சொல்றாரு EVK இளங்கோவன் சொல்றாரு, அவருடைய தாத்தா எல்லாம் எப்படிப்பட்டவர். அதெல்லாம் இவர் சொல்றாரு, நடக்கிறது காமராஜ் ஆட்சியா. பாவைங்களா, சாராய ஆட்சி, கள்ள சாராய ஆட்சி, கஞ்சா ஆட்சி நடக்குது, கொள்ளை நடிச்சிட்டு இருக்கிறாங்க, நினைச்சிட்டு இருக்கு. கள்ளக்குறிச்சி தான் தெரியுது, அது தெரிஞ்சுதானே மக்களுக்கு. அப்படிதான், அதை பத்தி மக்களுக்கு கவலைப்படுற மாதிரி இல்லை. என்னைக்குதான் மக்களுக்கு கொஞ்சம் வரும் தெரியல.